வணக்கம் தொழிகளே. இந்த 12 ராசிக்கார பெண்கள் இந்த மாதத்தில் தான் கர்ப்பம் தரிப்பார்கள். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதத்தில் எந்த ராசியில் பிறந்த பெண்கள் எந்தெந்த மாதத்தில் கன்சீவ் ஆகுவீங்கன்றத ஒரு ஜோதிட ரீதியாக ப்ரிடிக்ஷன் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல் ராசி மேஷ ராசி பெண்கள். மேஷ ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உடல் மற்றும் மனம் ரெண்டிலுமே மாற்றமானது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தான் நீங்கள் கன்சீவ் ஆகுவீங்க. அது என்ன மாதம்னு கேட்டிங்கன்னா ஜூன், ஜூலை, டிசம்பர். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்தது ரிஷப ராசிக்கார பெண்கள் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி ரிஷப ராசிக்கார இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு பொதுவாகவே ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் உங்களுடைய கர்ப்பம் சார்ந்த எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழிபாடும் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் தான் நீங்கள் கன்சீவ் ஆகுவீங்க உங்களுடைய ராசிப்படி. அது என்னென்ன மாதம்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல், ஆகஸ்ட், நவம்பர் இந்த மாதம் தான் ரிஷப ராசிக்கார பெண்கள் ரிஷப ராசி இருக்கக்கூடிய பெண்கள் கன்சீவ் ஆகுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது ராசி மிதுன ராசிக்கார பெண்கள். மிதுன ராசிக்கார பெண்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கன்சீவ் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் மாதங்களில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர்றதும் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அந்த விதத்தில் உங்களுடைய மாதம் என்னென்னா ஜனவரி மாதம், மே மாதம், அக்டோபர் மாதம் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுடைய ராசிப்படி. அடுத்தது கடக ராசிக்கார பெண்கள். கடக ராசிக்கு பேபி பிளஸிங் இருக்கக்கூடிய மாதங்கள் மற்றும் அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதங்கள்லாம் கண்டிப்பாக அது இந்த மாதங்களாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது என்னென்னா ஜூலை, செப்டம்பர், டிசம்பர் நீங்கள் பேபி பிளஸிங் பெறக்கூடிய மாதங்களாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசிக்கு அடுத்த ராசியானது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கார பெண்கள் இந்த மாதங்களில் தான், இந்த 3 மாதத்தில் தான் ரொம்ப ரொம்ப காமாக இருப்பீங்க. உங்களுக்கு பர்டிகுலராக இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள மாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக மார்ச், ஜூன், நவம்பர் இந்த மாதத்தில் தான் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கன்னி ராசிக்கார பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தான் கன்சீவ் ஆகுவீங்க. உங்களுடைய ஹெல்த் ரொட்டீனும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே நல்ல ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாதம்னா நிச்சயமாக அது இதுதான். இந்த மாதத்தில் தான் உங்களுக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம், ஜூலை மாதம், அக்டோபர் மாதம். ஸோ ஆல்ரெடி கன்சீவ் ஆகிட்டு பேபி இருக்கவங்க கூட நீங்கள் கூட செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இதில் சொல்லியிருக்க மாதிரி சரியான மாதத்தில் தான் கன்சீவ் ஆகியிருக்குமா இல்லை பேபி பிறந்திருக்கான்றதே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கார பெண்கள் உங்களுக்கு கர்ப்ப வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய மாதம் மார்ச் மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம். ஸோ இந்த மாதம் தான் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கார பெண்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் கூட. ஏன்னா விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு அவங்களுடைய ராசிப்படி லாங் டேர்ம் ரொம்ப வருஷமாக குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த பர்டிகுலர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக தெரியும். உங்களுடைய ராசிப்படி நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அதிகம். மேபி இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தை கால்குலேட் பண்ணி நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலைன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கார பெண்கள் ஏப்ரல், ஆகஸ்ட், நவம்பர் மாதத்தில் உங்களோட ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய மாதங்களாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கார பெண்கள் இந்த மாதத்தில் தான் கருத்தரிப்பீங்க. அது ஜனவரி, ஜூன், அக்டோபர் மாதத்தில் கன்சீவ் ஆகுவீங்க. அடுத்தது மகர ராசிக்கார பெண்கள் உங்களுக்கு குழந்தை பேர் உங்களோட ஜாதக அமைப்பின் படியும் சரி, உங்களுடைய மருத்துவ ரீதியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை, அதுக்கப்புறம் நிறைய குட் நியூஸ்கள் வர்றதுக்கான மாதமாக பிப்ரவரி மாதம், மே மாதம், செப்டம்பர் மாதம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தில் மேபி நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கார பெண்கள். கும்பராசிக்கார பெண்கள் முழுக்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி ஹாப்பினஸும் சேரக்கூடிய ஒரு எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருந்துகிட்ருக்கு. அவங்களுடைய உடம்பு சார்ந்த எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கும் அவங்களுடைய மெடிக்கல் விஷயங்கள் அனைத்துமே நல்லா அவங்களுக்கு பலன் தர்றதுக்கும் உங்களுக்கு பேபி பிளெஸ்ஸிங்க்கும் அதிகப்படியான
பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதமாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா மார்ச், ஜூலை, நவம்பர் இந்த மாதத்தில் நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அடுத்தது லாஸ்ட் ராசி மீனராசி. மீனராசிக்கு பொதுவாகவே வந்து நிறைய இந்த இயரை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களே வந்து இருந்துகிட்ருக்கு. அதில் உங்களுடைய ஹெல்த்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் மற்றும் உங்களுடைய ஹார்மோன் விஷயத்துலேயும் வந்து ரெண்டுமே சரியான அளவில் பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்ல ஒரு கன்செப்ஷன் சான்சஸும் உங்களுக்கு வந்து தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் வந்து இருந்துகிட்ருக்கும். இதில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏப்ரல், ஆகஸ்ட், டிசம்பர் இது நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கான ஒரு நல்ல மாதமாக வந்து இருந்துகிட்ருக்கும். நீங்கள் இது வரைக்கும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலனா கூட இப்போ நான் சொல்லியிருக்க உங்களுடைய ராசிப்படி இந்த மந்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களுடைய கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தும். ஒரு நல்ல நேரமாகவும் இருக்கும், நல்ல வாய்ப்பாகவும் வந்து கண்டிப்பாக வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நிச்சயமாக உங்களால் ஈஸியாக வந்து கருத்தரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து இருக்குது. அது பற்றியும் உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸும் இது கூட அடிஷ்னலாக நான் வந்து சொல்லிடுறேன். இந்த மாதத்தில் பிறந்த பிறகு இந்த 12 ராசிக்காரர்கள் இந்த மந்தில் தான் கன்சீவ் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது முன்னாடியே நீங்கள் அவங்கவுங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. அது கூட நீங்கள் சேர்ந்து இன்னொரு விஷயமும் வந்து செய்யணும். என்னென்னா, நீங்கள் பர்டிகுலராக இப்போ இது வரைக்கும் ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கான மாதத்தை தேர்ந்தெடுத்து உங்களோட ராசிப்படி இருக்கக்கூடிய மாதத்தில் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய குழந்தை பேருக்காக ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கூட வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலுமே அந்த மாதத்தில் பர்டிகுலராக பூஜை செய்கிறதையும் வந்து அதிகப்படுத்துங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அது வரைக்கும் குழந்தை பேருக்காக எந்த கோவிலுக்கும் போகலன்னா குழந்தை பேர் சம்மந்தமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் நான் சொல்லியிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிப்படி இருக்கக்கூடிய மாதத்தில் வந்து கோவிலுக்கு போகிறத வந்து அதிகப்படுத்துங்க. மற்றும் இல்லை கோவிலுக்கு போய் ஏதாச்சும் பரிகாரங்கள் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் மாதத்தில் வந்து செய்யுங்க. எதுக்கு இதை உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் ப்ளஸ் இந்த பரிகாரமும் சேர்த்து செய்யணும்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிப்படி அந்த நல்ல மாதங்களாக இது வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போது நீங்கள் பரிகாரமும் சேர்த்து செய்யும் பொழுது அந்த பரிகாரமும் சேர்ந்து அந்த நல்ல மாதமும் சேர்ந்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிச்சயமாக உங்களுடைய கிரகநிலை காலநிலை எல்லாமே சரியாக இருந்தாலே உங்களுடைய குடும்பத்தோட ஆசையும் உங்களுடைய தெய்வங்களோட ஆசையும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் எல்லாமே சேர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணும். நிறைய குட் நியூஸ் வர்றதுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் நல்லா உங்களுடைய உடம்புல வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் பேபியை தங்க வைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் எல்லா சூழ்நிலையும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனும் நல்ல ஒரு பாசிட்டிவும் வந்து உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய மனசுக்கும் தரும். அதனால தான் பர்டிகுலராக நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் குழந்தை பேருக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் நிச்சயமாக பரிகாரங்களும் ஏதாச்சும் ஆலய வழிபாடு இஷ்ட தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகே தோழிகளே, மறுபடியும் அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அதற்கும் நன்றி.